بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். تواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம், அவனுடைய தீனுடைய கவலையின் அடிப்படையில எங்களை இந்த இடத்துல அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். அதுக்கு நாங்க அதிகம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையில் தெளிவுபடுத்துகின்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நான் உங்களுக்கு தந்திருக்க கூடிய அருட்கொடைகள், அருட்பாக்கியங்கள், அந்த நிஅமத்துகள், அதுக்கு நீங்க நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நிச்சயமாக சத்தியமாக நான் அதை அதிகப்படுத்தி தருவேன் என்று கூறுகின்றான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுடைய கவலையின் அடிப்படையில ஒரு சொற்ப காலத்தை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி, அல்லாஹ்விற்காக அமர்ந்து மன தூய்மையோடு அல்லாஹ்விடம் மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து தீனுடைய கவலையில இந்த இடத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதனுடைய நன்மைகளை சொல்ல போனால், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பல மாதங்கள், வருடங்கள் பேசலாம். இருந்தாலும் சுருக்கமாக நான் கூறுகின்றேன். எந்த இடத்துல ஆண்களோ பெண்களோ ஒன்று கூடி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி பேசுவாங்களோ, அந்த இடத்தை தேடி இன்ன லில்லாஹி மலாயிகா யதூஃபூன ஃபித் துருக் வ யல்தமிஸூன அஹ்ல ذிக்ர், அந்த மக்களை தேடி மலக்குமார்கள் உலகம் முழுக்க அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மூல முடுக்குக்குள்ளேயும் எல்லா ஊர் கிராமங்கள், எல்லா வீடுகளுக்கும், எல்லா மஹல்லாக்களுக்கும் இந்த மலக்குமார்கள் சுத்தி திரிகிறாங்க. சுத்தி திரிஞ்சு அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய ஒரு வீடோ, ஒரு மஸ்ஜிதோ, ஒரு இடமோ இருக்கும் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய கூட்டத்தோட அந்த மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு ஏனைய மலக்குமார்களையும் கூவி அழைத்து கூப்பிட்டு எடுக்கின்றார்கள். ஹலும்மு இலா ஹாஜதிக்கும், அவங்களோட தேவையின் நிமித்தம் இந்த இடத்துக்கு நீங்க யார தேர்றீங்களோ, எந்த நல்ல சாலிஹான மக்களை தேர்றீங்களோ, அந்த மக்கள் இந்த ஊர்ல, இந்த வீட்டுல, இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க, எல்லா மலக்குமார்களும் வாங்க என்று மலக்குமார்களை ஏலான் பண்ணி அழைத்து கூப்பிட்டு எடுத்து இந்த இடத்துக்கு ஆஜராக்குகின்றார்கள். அந்த மலக்குமார்களும் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. இருந்துவிட்டு இந்த மஜ்மா, இந்த சபை முடிந்து அந்த மலக்குமார்கள் விண்ணுலகத்துக்கு பயணிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களிடம் கேட்கின்றான், மின் ஐன அன்தும், நீங்க எங்க இருந்து வாரீங்க? அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, அவங்க எந்த இடத்துல அல்லாஹ்வை பத்தி பேசின மக்களை அடைந்து கொண்டார்களோ, பெற்றுக் கொண்டார்களோ, அந்த இடத்தை சொல்லுவாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாங்க இந்த இடத்துல இருந்து இப்ப பேசிக் கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தை சொல்லுவாங்க.
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், மா யகூலு இபாதி, இந்த அடியார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எதை பற்றி பேசுகின்றார்கள்? துனியாவுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, துனியாவிலே தான் ஒரு அழகானவராக பிரசித்தி பெற்று மக்கள் மத்தியிலே புகழ் பெற வேண்டும், அல்லது நகை நட்டுகள் அதிகமாக அணிய வேண்டும், புதிய புதிய நவீன உடைகளை அணிந்து மக்கள் மத்தியிலே திரிய வேண்டும், சுற்றி திரிய வேண்டும், பெருமை அடிக்க வேண்டும், பேர் புகழாரம் பாட வேண்டும். இத பத்தி பேசுறாங்களா அல்லது எதை பத்தி பேசுறாங்க என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்படி கேட்கின்ற நேரம் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, யுஸப்பிஹூனக் வ யுமஜ்ஜிதூனக் வ யஹ்மதூனக் வ யுகப்பிரூனக் வ யுகத்திஸூனக். அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், உன்னை பத்தி பேசுறாங்க, உன்னை பத்தி புகழ்றாங்க, உன்னை பத்தி தூய்மைப்படுத்துறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க, மகத்துவப்படுத்துறாங்க, உன்னை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்கின்ற நேரம் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பார்கள், ரஅவுனி, என்ன பார்த்திருக்கிறாங்களா? அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, லா வல்லாஹி யா ரப் மா ரஅவுக, யா அல்லாஹ், உன் மேல சத்தியமா உன்னை பார்த்தில்லை என்று சொல்லுவாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், அப்ப எப்படி என்ன பார்த்தா எப்படி இருப்பாங்க? கைஃப ஹல் ரஅவுனி, என்ன பார்த்தா எப்படி இருப்பாங்க? அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னை பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு துனியாவிலே அனைத்தும் மறந்துவிடும். முழுக்க முழுக்க உன்னை இபாதத் செய்யறதுல, உன்னை வணங்குறதுல, உன்னை கட்டளைகளை எடுத்து நடக்கிறதுல, அதை அமல்படுத்துறதுல அவங்களோட வாழ்க்கையை கழிப்பாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, என்னிடம் ஒரு கிதாப் இருக்கின்றது. அந்த கிதாபுடைய பேர் இஷ்ரூன தலீலன் அலா உஜூபி தக்தியத்தி வஜ்இல் மர்அத்தில் முஸ்லிமா. ஒரு முஸ்லிமான பெண்மணி தனது முகத்தை மூடி ஃபேஸ் கவர் பண்ண வேண்டும் என்பதற்கான 20 ஆதாரங்கள், இந்த 20 ஆதாரங்கள் உள்ள ஒரு கிதாப் இருக்குது. அந்த 20 ஆதாரங்களில் முதலாவதாக குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியருக்கும் முஃமினான பெண்கள் அனைவருக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அதிலே அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பெண்கள் தன்னை முழுமையாக மூடி மறைக்க வேண்டும் என்று நபியே அவர்களுக்கு நீங்கள் உத்தரவிடுவீர்களாக, கட்டளையிடுவீர்களாக என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த கட்டளையின் பிரகாரம், அந்த குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்மணியும் தன்னை முழுமையாக மூடி மறைக்க வேண்டும், ஃபேஸ் கவர் அணிய வேண்டும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டமாக்கி வைத்திருக்கின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய பத்தினித்தனத்தை பற்றி 10 ஆயத்துக்களில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பறைசாட்டுகின்றார். அப்படிப்பட்ட பத்தினித்தனம் உள்ள ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன், உம்முல் முஃமினீன், எல்லா முஃமின்களுடைய ஆண்களுக்கும், எல்லா முஃமினான ஆண்களுக்கும் தாய் என்ற அந்தஸ்தில் உள்ளவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாரும் சென்று விட்டார்கள். அவர்கள் ஒரு பாலைவனத்தில் தனது மாலை தொலைந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு அந்த அயர்விலே அப்படி தூங்கி விட்டார்கள். சென்ற சஹாபாக்கள் எல்லாரும் போனதன் பின்னால் ஒரு சஹாபி, ஏதா சரி, நாங்க யுத்த களத்துல விட்டுட்டு போன விடு பொருட்கள் எதுவும் இருந்தா அதை மீட்டி எடுத்து கொண்டு வருவோம், தேடி எடுத்து கொண்டு வருவோம். ஒரு சஹாபி திரும்ப வாரார். அந்த சஹாபி வருகின்ற, அவர் சமூகம் அளிக்கின்ற காட்சி, கடும் தொலைவில் யாரோ ஒரு ஆண் வருகின்ற ஒரு உருவம், யாரோ ஒரு ஆணுடைய உருவம்
கடும் தொலைவில் விளங்குகின்றது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்குகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முகம் திறந்திருக்கின்றது. பாலைவனம், யுத்த களம், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு கண தூரத்தில் யாரோ ஒரு ஆணுடைய கருத்த உருவம் விளங்குகின்றது. நான் சொல்லுவது ஸஹீஹுல் புகாரியிலே வருகின்ற ஹதீஸ். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த உருவத்தை கண்டத்தோடு உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, எனது ஜில்பாபை எடுத்து எனது முகத்தை நான் மூடிக்கொண்டேன், மறைத்துக் கொண்டேன் என்று கூறுகின்றார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பத்தினியான பெண்மணி என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 10 வசனங்களில் அதற்கு பின்னால் தான் நிரூபித்து கூறுகின்றார். அந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் 10 வசனங்களை இறக்குகின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து வாழ்வதில் மக்கள் மூழ்கி போய் விடுவார்கள் என்ற விடயத்தை அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள். கூறுகின்ற நேரம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், எதை ஆசை வைக்கிறாங்க, எதை ஆசை வைக்கிறாங்க என்று கேட்பான். யஸ்அலூனக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடம் சொர்க்கத்தை ஆசை வைக்கிறார்கள், சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ் உன் மேல சத்தியமா பார்த்தில்ல. அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்தை பார்த்தா எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்தை பார்த்தா உலகத்தை மறந்துடுவாங்க, சொர்க்கத்தில் அதிகம் அதிகம் பேராசை கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை, அவர்களுடைய இலக்கு முழுக்க சொர்க்கத்தை நோக்கி இருக்கும், உலகத்தை நோக்கி இருக்காது. உலகத்துடைய ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி இருக்காது. உலகத்துடைய பேர், புகழ், பட்டம், அழகு, அந்தஸ்து இதை நோக்கி இருக்காது. முழுக்க முழுக்க சொர்க்கத்தை நோக்கி இருக்கும் என்று அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நரகத்தை பார்த்து இருக்கிறாங்களா? யா அல்லாஹ், ஓ மேல சத்தியமா நரகத்தை பார்த்தில்லையா? நரகத்தை பார்த்தா எப்படி இருப்பாங்க என்று கேட்பான். அந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நரகத்தை பார்த்தா அவர்கள் நரகத்தை விட்டு அதிகம் அதிகம் விரண்டோடுவார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த அச்சத்திலே, பயத்திலே, அந்த கலக்கத்திலே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை உனக்கு பயந்து வாழ ஆரம்பிப்பார்கள். இந்த விடயத்தை அந்த மலக்குமார்கள் சொன்ன நேரத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், மலக்குமார்களே, உங்க அனைவரையும் அந்த மக்கள், அதாவது இந்த சபையிலே இருக்கக்கூடிய மக்கள், இத போன்ற சபைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய மக்கள், அந்த மக்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு மலக்குமார்களே உங்களை நான் சாட்சியாக்குகின்றேன் என்று சொல்லுவார். அந்த நேரத்திலே ஒரு மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், அந்த இடத்திலே ஒரு மனிதர், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அந்த இடத்திலே ஒரு ஆள் கலந்து கொண்டார், அவர் இதற்காக வேண்டி வரவில்லை, வேறு தேவைக்காக வந்தவர், அவர் உன்னை பற்றி பேசப்படுகின்ற அந்த சபையை கண்டதும் அவரும் சேர்ந்து கொண்டார், இவருடைய விடயத்திலும் நீ இவரையும் மன்னித்து விட்டாயா, அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டுமா என்ற விடயத்தை ஒரு மலக்கு கேட்பார். கேட்டதோட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், லா யஷ்கா ஜலீசுஹும், அந்த சபையில யாரெல்லாம் சேர்ந்து நெருங்கி இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சீதேவிகள் தான் என்று சொல்வார். இது ஸஹீஹுல் புகாரில வர ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எங்கட பெரியார்கள் சொல்லுவார்கள், தீனுடைய சபையில நெருக்கமா வாங்க, நெருக்கமா வாங்க என்று சொல்லுவாங்களே, இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிற ஜலீஸ் என்ற வார்த்தை சேர்ந்து நெருங்கி இருப்பதற்கு கூறுகின்ற வார்த்தை. ஜாலிஸ் என்றால் எங்கோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு மூலையில், எங்கேயோ ஒரு தொங்கலில் அமர்ந்திருப்பவர். ஆனால் ஜலீஸ் என்றால் சேர்ந்து ஒட்டி நெருங்கி இருப்பவர்.
இந்த ஹதீஸை குதுசியிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், யாரெல்லாம் இந்த சபையில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் சீதேவிகள் தான் என்று கூறுவான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படியான பாக்கியமான அரும்பெரும் பாக்கியமான, நான் ஒரு ஹதீஸத்தான் சொன்னேன், அந்த ஒரு ஹதீஸ சொல்வதற்கே நேரம் போதுமாகிவிட்டது. இன்னும் எத்தனையோ பல ஹதீஸ்கள், இன்னும் எத்தனையோ பல சம்பவங்கள், சரித்திரங்கள் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எமது வாழ்க்கையை நாம் மாற்றி திருத்தி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹது களத்தில சுத்தி வளைச்சி நின்று பாதுகாத்த ஒரு வீரத்தாய், ஒரு வீரத்தாய். தனது உயிர் போனாலும் பரவாயில்லை, தனது கணவனுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தனது குடும்பத்துடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, யாருடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் பாதுகாக்க வேண்டும், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உஹது களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பும் இடமெல்லாம் அந்த தாய் சுத்தி சுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். ஆண்களுக்கு இணையாக நின்று, ஆண்களுக்கு போட்டியாக நின்று அந்த சிம்ம சொப்பனமாக அந்த தாய் செயல்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த யுத்தக்களம் முடிந்ததன் பின்னால் சொன்னார்கள், மல் தஃபத்து யமீனன் வலா ஷிமாலன், நான் இடது பக்கம் திரும்பினாலும் வலது பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தீனை பாதுகாக்கிறதுக்காக போராடி கொண்டு தான் நின்றார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தாய் ஒரு குழந்தையை வளர்த்தார்கள், ஒரு பிள்ளையை வளர்த்தார்கள். அந்த பிள்ளை வளர்ப்பு அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்க எல்லாருக்கும் அழகான முன்மாதிரியாக இருக்கின்றது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி வாலிபனாகி 18 வயதை அடைகின்றார். அந்த நேரத்திலே முசைலமாவிடம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்திலே முசைலமா எழுதுகின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த முசைலமா எழுதுகின்றார், நீங்க உங்களோட பகுதிக்கு நபியா இருங்க, நான் ஏண்ட பகுதிக்கு நபியா இருக்கிறேன், அப்படி இல்லைண்டா உங்களோட மௌத்துக்கு பின்னால நான் நபியாக இருக்கின்றேன் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார். இந்த கடிதத்தை பார்த்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள். சொன்னார்கள், இஸ்லாத்தில் தூதுவர்களை கொலை செய்வது ஆகும் என்றால் இந்த 2 பேருடைய தலையும் இந்த இடத்துல உருண்டிருக்கும் என்று சொன்னார்கள். அவ்வளவு கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு அந்த முசைலமாக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதணும், அந்த கடிதத்தை ஒரு ஆள் கொண்டு கொடுக்கணும், யார் தயார் என்று கேட்டார்கள். அந்த சபையிலே ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 18 வயசு வாலிபர். ஹஜ்ரத் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருமை மகனார் அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். எழுந்த நேரத்திலே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அந்த முசைலமா வந்து தூதுவர்களை கொலை செய்வான், இஸ்லாத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி இருக்கக்கூடியவன், பொய் நபித்துவத்தை வாதாடக்கூடியவன், அவனுடைய சபை கொடூரமான சபை, அவன் கொடூரமான ஒரு ஆட்சிக்கு உட்பட்டவனாக இருந்தால் அப்படிப்பட்டவனிடம் அனுப்புகின்றவர்கள் எப்படியும் திரும்பி வரமாட்டார்கள் என்பது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த வாலிபனை, அந்த வாலிப பருவத்தில் உள்ள அந்த வாலிபனை அமர சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், மீண்டும் அதே வாலிபன், மீண்டும் கேட்டார்கள், மீண்டும் அதே வாலிபன். செய்ய வழி இல்லாமல் அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார்கள். அந்த வாலிபன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு முசைலமாவிடம் கொடுக்கின்ற நேரத்திலே அந்த முசைலமா கடிதத்தை பிரித்து கூட பார்க்காமல் கிழித்து வீசிவிட்டு கேட்டான், தஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை சாட்சி கூறுகின்றாயா என்று கேட்டான். அந்த நேரத்திலே ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உரத்த குரலில் சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக நான் சாட்சி கூறுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி உண்டு இல்லை என்று ஆணித்தரமாக கூறினார். இதை கேட்டதோடு கோபப்பட்ட அந்த முசைலமா மீண்டும் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்கின்றாயா என்று. அந்த வார்த்தையை கேட்டதும் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன அஸ்ஃபம்மு மிம்மா தகூல்,
நீ சொல்றது எனக்கு கேட்குது இல்லையே, என்ன சொல்றா, என்ன உணர்த்துறா என்று கேட்டார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நக்கலாக, கிண்டலாக, கேலியாக இந்த வார்த்தையை ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதோடு ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு மீண்டும் கேட்டான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கின்றாயா? சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் தான், இறுதி நபியும் தான், அவருக்கு பின்னால் நபி ஒன்று வரப்போவதில்லை என்பதை ஆணித்தரமாக சொன்னார். மீண்டும் கேட்டான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கின்றாயா? நீ சொல்றது என்ற காதுல விழுதில்லைண்டா. அன்பான தாய்மார்களே, பலமுறை இப்படி கேட்டு போட்டு நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்ளலாட்டி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ ஏற்றுக்கொள்ளலாட்டி ஒரு கையை வெட்டுவேன் என்று மிரட்டி பார்த்தார். ஆனால் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. தீனுல் இஸ்லாத்தை ஒரு கணமும் விட்டு கொடுக்கவில்லை, வார்த்தையால் கூட விட்டு கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு வளர்ப்பை ஹஜ்ரத் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்த்திருந்தார்கள். அப்படி ஒரு புள்ளையை வளர்த்திருந்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், வார்த்தையால கூட விட்டு கொடுக்கல, ஒரு கையை வெட்டி போட்டு கேட்டாள். மீண்டும் கேட்டான். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆனா சம்மு மிம்மா தக்கூல், நீ சொல்றது எனக்கு விலகுதில்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அடுத்த காலை வெட்டு நான் மாறு கை மாறு கால், ரெண்டு கை ரெண்டு காலும் வெட்டி கேட்டான். ஆனா சம்மு மிம்மா தக்கூல் என்று ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அவன் கேட்டான். கடைசி ஒரு சான்ஸ், சந்தர்ப்பம் கொடுத்து கேட்டான். நீ சொல்லலாட்டியோட ரெண்டா பொளப்பன் என்று சொன்னான். ரெண்டா பொளப்பன் என்று சொன்னார். ரெண்டு கையும் வெட்டப்பட்டிருக்கின்றது, ரெண்டு காலும் வெட்டப்பட்டிருக்கின்றது. 18 வயசு வாலிபன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, வெறுமனே வார்த்தையால் கூட இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. அந்த அளவுக்கு அந்த தாயுடைய வளர்ப்பு. இரண்டாக பிளக்கப்படுகின்றார். அந்த நேரத்திலும் அனசப்பு மிம்மா தகூல், நீ சொல்றது என்ற காதுல விழுதில்லை என்று உயிர் பிரிகின்றது. அன்பான தாய்மார்களே, இப்ப இந்த துண்டு துண்டா கிடக்கிற உடம்பெல்லாம் எடுத்து ஹஜ்ரத் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. சில ரிவாயத்துகளிலே வருது, இப்படி துண்டு துண்டாக அறுத்து போட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஹஜ்ரத் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செல்கின்றது. எப்படி இருக்கும் ஒரு தாயிட உள்ளம்? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தெளிவா தெரியும், எங்கட புள்ளையிட கையில பென்சில் சீகும் போது பிளேட்டால லேசா சின்ன வெட்டுப்பட்டாலும் நாங்க துடிச்சு போவோம், பதறி போவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது ரெண்டு கையையும் துண்டா வெட்டி இருக்கிறாரு, ரெண்டு காலையும் துண்டா வெட்டி இருக்கி, புள்ளைய ரெண்டா பொளந்து போட்டு இருக்கி. ஹஜ்ரத் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, லிமிஸ்லி ஹாதா அர்தத்துஹு வ ரப்பைத்துஹு, இந்த புள்ளைய நான் பெத்து பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தெடுத்ததெல்லாம் இதற்காகத்தான் என்று சொன்னார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எமது பிள்ளைகள் எதில் பயணிக்கின்றார்கள், எதை நோக்கி செல்கின்றார்கள்? யஹூதி நஸ்ரானியத்தை நோக்கி செல்கின்றார்கள். சினிமா நடிகர்களை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். சினிமா நடிகைகளை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எதை ஊட்டி வளர்த்திருக்கின்றோம் நாம்? யோசித்து பாருங்கள். ஹிஜ்ரி 500க்கு பின்னால வாழ்ந்தவர் தான் நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். இவர்கள் நீண்ட காலமாக திருமணம் முடிக்காமல் இருக்கின்றார்கள். இவர்களை பார்த்துட்டு இவங்களோட சகோதரர் கேட்கிறார், அசதுத்தீன் இவங்களோட சகோதரர், இவர் கேட்கிறார், நீங்க நீண்ட காலமாக திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க, திருமணம் முடிக்க வேண்டியதானே, லிமாதா லா ததஸவ்வஜ், எதனால நீங்க திருமணம் முடிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அந்த நேரத்தில் நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், லா அஜிது மன் யஸ்லுஹு லி, நான் திருமணம் முடிக்க எனக்கு பொருத்தமான பெண்ணை நான் பெற்றுக்கொள்ளல, அதனால தான் திருமணம் முடிக்காம இருக்கிறேன். அப்ப கேட்கிறாங்க, அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அவர்கள் திர்கீத்துடைய அமீராக இருந்தார்கள். ஈராக்ல திர்கீத்துடைய அமீராக இருந்தவர்கள் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, அலா அக்துபுலக், உங்களுக்கு நாம் பொண்ணுண்டு பேசவா அப்படின்னு கேக்குறாங்க. சகோதரர் தானே. அதோட சொன்னாங்க, சரி, நீங்க பொன் பேசுறண்டா யார பேசுவீங்க என்று கேக்குறாங்க.
அப்ப சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு பேசுறேன், இப்னத்து ஷாஹ் சுல்தான் முஹம்மது இப்னு மலிக் அஸ்-சல்ஜூகி, இவருடைய அதாவது சல்ஜூகி மன்னருடைய மகள், அவங்கள உங்களுக்கு திருமணம் பேசி தரவா, முடிச்சு தரவா என்று கேட்கிறார். அப்படி இல்லாட்டி வசீருல் மலிக், மலிக்குடைய மகள், அவங்கள திருமணம் முடிச்சு தரவா என்று கேட்கிறார். சொன்னாங்க, இன்னஹும் லா யஸ்லுஹூன லீ, அவங்க யாரும் எனக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப கேட்டாங்க, மை யஸ்லுஹு லக், உங்களுக்கு யார் தான் பொருத்தமாயிருப்பாங்க? நான் திருமணம் முடிக்கணும், நான் திருமணம் முடிக்க நாடுகின்றேன். எப்படியான பெண்மணி என்றால், இம்ராஅத்தன் சாலிஹா, சாலிஹான ஒரு பெண்மணியை நான் நாடுகின்றேன். இன்னி உரீது ஸௌஜத்தன் சாலிஹா, சாலிஹான ஒரு பெண்மணியை நாடுகின்றேன். அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணியாக இருக்க வேண்டும் என்றால், தஹுது பியதி இலல் ஜன்னah, என்ற கையை பிடிச்சு கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அந்த பெண்மணி எப்படி இருக்க வேண்டும்? என்ற கையை பிடிச்சு கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். அப்படியான மனைவியை நான் எதிர்பார்க்கிறேன். உலகத்தை சம்பாதி சம்பாதி தேடு, ஹலால் ஹராம் ஒன்று தேவையில்லை. எவனை ஏமாத்தினாலும் பிரச்சனை இல்லை, எவன் காசை கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. எதுவும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்ல ஆடை வேணும், நல்ல அணிகலன்கள் வேணும். இப்படி வாழக்கூடிய பெண் அல்ல, இப்படி வாழக்கூடிய பெண் அல்ல. தின்ன வழி இல்லாட்டியும், குடிக்க வழி இல்லாட்டியும், உடுத்த வழி இல்லாட்டியும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனுக்காக எந்த தியாகத்தையும் 3 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 40 நாள் அல்ல, 4 மாசம் அல்ல, எந்த தியாகத்தையும் முழு வாழ்நாளையும் அர்ப்பணிக்கக்கூடிய பெண்மணியாக வாழ வேண்டும். அப்படி தஹுது பியதி இலல் ஜன்னah, என்ற கையை பிடிச்சி என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பெண்மணி, தஹஜ்ஜத்தில் என்னை எழுப்பாட்டக்கூடிய பெண்மணி, தொழுகைக்கு என்னை அனுப்பக்கூடிய பெண்மணி, ஒரு வருஷ வக்தும் தவறாமல் என்னை அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பக்கூடிய பெண்மணி, எனது பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பக்கூடிய பெண்மணி, இப்படி சாலிஹான சொர்க்கத்துக்கு என்னை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெண்மணியை நான் திருமணம் முடிக்க நாடுகின்றேன். அந்த பெண்மணி மூலம் அஞ்சப மின்ஹா வலதன் சாலிஹன், அந்த பெண்மணி மூலம் எனக்கு ஒரு புள்ள கிடைக்கணும், ஆம்பளை புள்ள கிடைக்கணும். அந்த ஆம்பளை பிள்ளையை அந்த பெண்மணி வளர்க்கணும். அந்த பெண்மணி அந்த ஆம்பளை பிள்ளைய அழகா தீனுல் இஸ்லாத்தை பத்தி, அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி, அருமை சஹாபாக்களை பத்தி, இந்த தீனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக வேண்டும் என்பதை பற்றி சொல்லி 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 அந்த பிள்ளைய அந்த தாய் வளர்க்கணும். வளர்த்து அந்த புள்ள வாலிபன் ஆகியதன் பின்னால அந்த புள்ள என்ன செய்யணும்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்காக வென்று கொடுக்க வேண்டும். ஈராக்ல இருந்து திர்கீத் என்ற அந்த குக்கிராமத்தில இருந்து நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஆசையை இப்படி வெளிப்படுத்துறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப சொன்னாங்க அவங்களோட சகோதரர் அசதுத்தீன், உங்களோட ஆசை உண்மையிலேயே சரியான ஆசைதான், உண்மையிலேயே சரியான ஆசைதான். ஆனா அப்படி ஒரு பெண்ணை எங்க போய் பெற்றுக் கொள்றீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ஆணித்தரமாக உள்ளத்தில் இந்த வார்த்தையை இறக்குங்கள். அவர்கள் சொன்னார்கள், மன் அக்லஸ லில்லாஹி நிய்யா ரஸகஹுல்லாஹ், யார் உண்மையான நியத்தை வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து தான் ஆகுவான் என்று சொன்னார். கொஞ்ச நாள் போகுது, திர்கீத்துடைய ஷேகுல் ஹதீஸ், ஒரு பெரியார், ஒரு ஆலிம், அவர்களோட உட்கார்ந்து நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே திரைக்கு அப்பால் இருந்து ஒரு பெண்மணி பேசுகின்றார். அந்த பெண்மணி பேசுகின்ற நேரம் அந்த ஷேக் சொன்னார், கொஞ்சம் அனுமதி தாங்க, இந்த பெண்ணோட நான் பேசிக் கொண்டு வாரேன். கேட்டுட்டு நஜ்முத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சரி பேசுங்க என்று பேச விட்டுட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஷேகும் அந்த பெண்மணியும் உரையாடல் பேசுகின்றார்கள். திரைக்கு அப்பால் உள்ள அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்,
திரைக்கு அப்பால் இருந்த அந்த ஷேக் கேட்கின்றார், நான் அனுப்புன அந்த வாலிபனை நீங்க வேண்டாம் என்று சொல்லிட்டீங்களாமே, திருமணம் முடிச்சிக்கலாம் தானே, நல்ல பொடியன் தானே அவர் அப்படின்னு கேட்கிறார். இப்ப அந்த பெண்மணி சொல்கின்றார், அவர் நல்ல பொடியன், அவர்கிட்ட நல்ல அழகு இருக்கி, அவர்கிட்ட நல்ல சொத்து செல்வம் வசதி இருக்கி, அவருடைய குடும்பமும் பெரிய குடும்பம், பேர் புகழ் பெற்ற குடும்பம். ஆனால் நான் அவரை விரும்பல, நான் விரும்புறது யாரெண்டா ஜௌஜன் சாலிஹா, ஒரு சாலிஹான கணவனை விரும்புறேன். அந்த கணவனை படி இருக்க வேண்டும் தெரியுமா? தஹுது பி யதி இலல் ஜன்னah, அந்த கணவன் என் கையை பிடிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். நஜ்முத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை அந்த பெண்மணி திரைக்கு அப்பால் இருந்து சொல்கின்றார். இந்த வார்த்தையை நஜ்முத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்படி செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த பெண்மணி சொல்கின்றாள், அந்த கணவனிடம் இருந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தையை நான் அழகான முறையில் வளர்க்க வேண்டும், வளர்த்து அந்த ஆண் குழந்தையை ஒரு வீரனாக ஆக்க வேண்டும், அந்த வீரனை நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அந்த வீரன் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சென்று தியாகம் செஞ்சு முஸ்லிம்களுக்கு இந்த பைத்துல் மக்திஸை, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டு கொடுக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே வார்த்தை இவருக்கு இருந்த அதே நியத் இந்த பெண்மணிக்கும் இருக்கின்றது. உடனே நஜ்முத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஷேக் அவர்களே, நான் இப்படியான பெண்ணை தான் எதிர்பார்க்கிறேன், இப்படியான பெண்ணை தான் நான் திருமணம் முடிக்க இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதை சொன்னதோட அந்த ஷேக் அவர்கள் கேட்டார்கள், இந்த பெண்மணியிடம் எந்த வசதியும் இல்லை, இந்த பெண்மணி ஹை என்ற அந்த குக்கிராமம், அந்த சின்ன முன்னேற்றம் அடையாத அந்த ஊர்ல உள்ள பெண்மணி, ஏழையான பெண்மணி, இவங்களை நீங்க திருமணம் முடிக்க போறீங்களா? நீங்க திருக்கீத்துடைய அமீர் அல்லவா என்று கேட்கிறார். சொன்னாங்க, நான் இந்த பெண்மணியைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்கப்படுகின்றது. இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த ஆண் குழந்தையை அந்த தாய் இஸ்லாத்துடைய உணர்வுகளை ஊட்டி 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 வளர்க்கின்றார். அந்த ஆண் குழந்தை இஸ்லாமிய உணர்வோடு வளர்ந்து 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 ஆளாகி வாலிபனாகி வீரனாகி, அந்த வீரன் ஹிஜ்ரி 583 மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்கின்றார். அவர்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 90 வருஷம் தங்களுடைய கையில் இருந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எதிரி படைகள் இழக்கின்றார்கள். காலடிக்கு வந்து சரணடைகின்றார்கள். மிக எளிதான முறையில் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்கின்றார், கைப்பற்றுகின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்க, ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களுடைய இக்லாஸான நியத், மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா வெற்றி கொள்ளப்படுகின்றது. நாங்க இடைப்பட்ட காலத்துல எத்தனையோ, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நாட்கள் பார்த்தோம். இஸ்ரேல் எவ்வளவு தாக்குதல்களை நடத்தி பைத்துல் மக்திஸ்ல இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களை கொண்டு குவித்தார்கள் என்று. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்கட பிள்ளைங்களை சரியான முறையில வளர்க்க வேண்டும், தீனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். எங்கட கணவனை சொர்க்கத்துக்கு அவங்களோட கைகளை பிடிச்சு கூட்டி போகக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ்ட பாதையில அழகான முறையில மன் அக்லஸ லில்லாஹி நிய்யா, அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை நிய்யத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். யாரையும் வேற்று பிரிவா பார்க்க கூடாது, யாரையும் எதிரியா பார்க்க கூடாது. அன்பா இரக்கமா எங்கட தாத்தா தங்கச்சிமார் இருப்பாங்க, எங்கட அம்மாவோட கூட பிறந்த மாமிமார் இருப்பாங்க, சாட்சிமார், சின்னம்மா, பெரியம்மா, இப்படி மருமக்கள்மார், மகள்மார், இவங்களை அன்பா பார்க்கணும். இவங்களுக்கு தீன ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். தீனுடைய சபைகள்ல இவங்களை கொண்டு சேர்க்கணும். நாங்க வெறுமனே 3 நாள் முடிச்சு போட்டு, நாங்க வெறுமனே 10 நாள் முடிச்சு போட்டு, நாங்க வெறுமனே 2 மாசம் இப்படி முடிச்சு போட்டு நாங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட கூடாது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத், இந்த ஒரு
ஒரு வசனத்தோட நான் முடிச்சு கொள்றேன். தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வசனத்தோட முடிச்சு கொள்றேன். வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருப்பார்கள். எதற்கு எதற்கு? யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும். அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு மௌலானா யூசுப் காந்தலவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கான ஆதாரமாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை சொல்றாங்க. ஹஜ்ரத் இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த ஆயத்தை வச்சு தான் பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஆயத்துல சொல்ற நேரம் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நன்மையை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க. வ யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவாங்க. வ யுஅதுன ஸகா, ஸகாத்தை கொடுப்பாங்க. இவங்களுக்கு உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் இவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் இவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இந்த உழைப்பை செய்யற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு கொண்டே இருப்பாங்க. மனைவி, தாய், சகோதரி, மருமகள், மகள், இப்படி இந்த உழைப்பை இவங்க செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து கொண்டே இருப்பான், பரக்கத் செய்து கொண்டே இருப்பான். அவர்கள் துனியாவிலும் ஆখিরাவிலும் நிம்மதியாக சந்தோஷமாக கம்பீரமாக கண்ணியமாக வாழ்வார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துக்கு பொருத்தமானவர்களாக அழகான நல்ல முன்மாதிரிகள் உள்ள பெண்மணிகளாக எங்களை மூடி மறைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனிய வசனத்தை ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வடிவத்தை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.